வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, ஊழல் புதையல்கள் சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். தர்மா சலவை சோப் நிறுவனம் மிக சுறுசுறுப்புடன் இயங்கிக் கொண்டிருந்தது. தர்மதுரை தனது அறையில் உட்கார்ந்து வேலைகளை கவனித்துக் கொண்டிருந்தான். மேலாளர் முத்துசாமி எதிரே வந்து நின்று தலையை சொரிந்தார். என்ன முத்துசாமி, என்ன வேணும்? கெமிக்கல் கம்பெனிக்கு 1,50,000 பாக்கி. உடனே பணம் அனுப்ப சொல்லி தபால் எழுதியிருக்காங்க. உடனே அனுப்பிட வேண்டியது தானே என்றான் தர்மதுரை. பேங்க்ல ஓவர் டிராஃப்ட் 2,00,000 வாங்கியாச்சு, பணம் இல்ல என்று மென்று விழுங்கினார் முத்துசாமி. எரிச்சலோடு மேலாளரை பார்த்தான் தர்மதுரை. போன ஆண்டு 56,00,000 லாபத்துல இருந்தது. இப்ப பணமே இல்லைன்னு சொல்றீங்க? ஆச்சரியமா இருக்கே. 6 மாசமா நான் கணக்கு வழக்குகளையே சரியா பார்க்கல. எல்லாம் உங்களை நம்பி விட்டேன். தீபாவளாக்கிட்டீங்களா? கடும் கோபத்தை கொட்டினான் தர்மதுரை. கணக்குகளை பார்த்துக்கங்க, நான் என்ன பண்ணேன் என்று தலை நிமிர பேசினார் மேலாளர். எல்லா கணக்கையும் என் மேசை மேல கொண்டு வந்து வைங்க. இன்னைக்கு இரவு பூராவும் கணக்கு பார்க்கறது தான் வேலை, போங்க என்று விரட்டினான் மேலாளரை. தினமும் பணத்தை எடுத்து வெளிநாட்டு சரக்கு வாங்கி குடிச்சுக்கிட்டே இருந்தா மிச்சம் எப்படி இருக்கும் என்று மனதுக்குள் சொல்லிக்கொண்டே நடந்தார் மேலாளர் முத்துசாமி. நிறுவனம் நெருக்கடி நிலைக்கு வந்துவிட்ட சோகத்தில் வருத்தத்தோடு உட்கார்ந்து விட்டான் தர்மதுரை. மாலை மணி 5க்கு மேல் ஆகிவிட்டது. 6 மணிக்கெல்லாம் முழு பாட்டிலோடு மாலதியை சந்திக்க புறப்பட்டு விடுவது வழக்கம். ஆனால் அன்று எப்படியும் நிறுவன கணக்குகளை பார்த்து தவறை கண்டுபிடித்து விட வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டான். மணி 5:30 பெரிய மணி ஒலித்தது. தொழிலாளர்கள் வெளியேற துவங்கிவிட்டனர். மேலாளர் இன்னமும் கணக்குகளை மேசை மீது கொண்டு வந்து வைக்காததால் கோபமுற்று தனது இருக்கையை விட்டு எழுந்து மேலாளர் அறைக்கு போனான். ஓய் மேனேஜர், கணக்குகளை கொண்டு வந்து வைக்க சொல்லி 1 மணி நேரமாச்சு, என்ன பண்றையா? சுடு சொற்களாய் உதிர்த்தான். கொஞ்சம் எழுத வேண்டியது பாக்கி இருக்குது, இதோ எடுத்துக்கிட்டு வரேன், அறைக்கு போங்க, நடுங்கும் உடலோடு சொன்னார் மேலாளர். தர்மதுரையிடம் இத்தனை கோபத்தை அவர் கண்டதில்லை. அன்பாய் பழகும் தர்மதுரையிடமிருந்து சினத்தை அவர் எதிர்பார்க்கவில்லை. சிறிது நேரத்திற்கெல்லாம் கணக்கு புத்தகங்களை மேசை மீது கொண்டு வந்து அடுக்கினார் மேலாளர். நடுங்கும் குரலில், நான் வீட்டுக்கு போறேன்யா, காலையில வரேன் என்றார். சரி, எல்லா கணக்கும் இருக்கா? பேங்க் பாஸ் புத்தகம் இருக்கா? எல்லாம் வச்சிருக்கேன், நீங்க போகலாம். மேலாளர் போய்விட்டார். காவலாளி ராமனை அழைத்தான் தர்மதுரை. அவன் ஓடி வந்து நின்றான். டீ வாங்கிட்டு வா. காவலாளி ஓடினான். கணக்கு புத்தகங்களை புரட்ட ஆரம்பித்தான் தர்மதுரை. இரவு மணி 7, 8, 9, 2, 3 முறை டீயை குடித்து கொண்டே கணக்குகளை பார்த்தான். 7 மணிக்கு அரை போதையில் இருப்பான். 8 மணிக்கு முழு போதையில் தள்ளாடுவான். 9 மணிக்கெல்லாம் மாலாவோடு கட்டி புரளுவான். 10 மணிக்கு இறங்கி போன போதையை புதுப்பித்துக் கொள்ளுவான். 12 மணிக்கு 1 மணிக்கு மாலாவிடமிருந்து பிரிந்து வீட்டுக்கு போவான். ஆனால் அன்று வழக்கத்துக்கு மாறாக டீயை குடித்து கொண்டு கணக்கு புத்தகங்களை புரட்டி கொண்டிருந்தான். புரட்ட புரட்ட புதையலாய் ஊழல்கள் வெளிப்பட்டன. செய்யாத செலவுகள், வந்த வரவு கணக்கில் காணவில்லை. பணமாய் வந்தவை பேங்குக்கு போகவில்லை. கொடுத்ததாய் கணக்கு, ஆனால் உரியவருக்கும் போகவில்லை. இப்படி அபத்தமாய் கணக்கு எழுதப்பட்டிருந்தது. கம்பெனி திவால் ஆகாமல் என்ன செய்யும்? தடவி தடவி கணக்குகளை பார்த்து கொண்டிருந்தான். நேரம் போனதே தெரியவில்லை. மணி 10 ஆகிவிட்டது. தொலைபேசி விடாது அடித்து கொண்டிருந்தது. மும்முரமாக கணக்கு பார்த்து கொண்டிருந்ததால் அது கூட காதில் விழவில்லை. ஹலோ, யாரது? மாலாவா? மன்னிக்கணும் கண்ணு, ரொம்ப நேரமாயிட்டா கண்ணு. நிறுவன கணக்குல ஏகப்பட்ட குளறுபடிகள், தில்லுமுல்லுகள். அதை பார்த்துக்கிட்டே இருந்தேன், நேரம் போனதே தெரியல. இன்னும் அரை மணி நேரத்துல வந்துடுறேன். ஒலி வாங்கி வைத்துவிட்டு மீண்டும் கணக்கு புத்தகத்தில் மூழ்கி விட்டான் தர்மதுரை. மணி 11. உடலும் மூளையும் இயங்க மறுத்தன. கொஞ்சம் போதை ஏற்றினால் சுறுசுறுப்பு வரும் போல தோன்றியது. அவன் குடிக்க ஆரம்பித்து விட்டால் கணக்கு பார்க்கிற வேலை அவ்வளவுதான். குடித்து விட்டால் அதன் பிறகு மாலாவை தேடி போக வேண்டும்.
மேலும் குடிக்க வேண்டும். அந்த இரவு சரியாகிவிடும். மனதை மிகவும் கஷ்டப்பட்டு கட்டுப்படுத்தி கொண்டான். வணங்க மறுத்த பேனா பிடித்திருந்த கையை நெட்டி முறித்தான். இரு கைகளையும் மேலே உயர்த்தி சோம்பல் முறித்தான். இன்னமும் அவன் இரவு சாப்பாடு முடிக்கவில்லை. அதை பற்றி அவன் நினைக்கவில்லை. மதுவை மறக்க ஒரு தேநீராவது குடித்தால் சுறுசுறுப்பாக இருக்கும் போல் இருந்தது. ராமன் காவலாளியை அழைத்தான். ஓடி வந்து நின்றான் ராமன். 2 கோப்பை டீ வாங்கி வா. ராமன் ஓடினான். கொஞ்சம் கொஞ்சமாக அதை பருகிக் கொண்டே நேரத்தை போக்கி மதுவை மறந்து இன்று கணக்கை பார்த்து முடித்து விடலாம் என நினைத்தான். காவலாளி கொண்டு வந்த தேநீரை குடித்துவிட்டு வேலையை தொடங்கினான் தர்மதுரை. பல லட்சங்கள் பகல் கொள்ளையாய் போயிருந்தன. இத்தனைக்கும் காரணம் அந்த மேலாளர் முத்துசாமிதான். அவன் மீது கோபமாய் வந்தது. விடிந்து அவன் நிறுவனத்துக்குள் நுழைந்ததும் கழுத்தை பிடித்து தள்ள வேண்டும். அவனது மோசடியை காவல்துறைக்கு புகார் செய்து தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். தர்மதுரை அளவுக்கு அதிகமாக கோபமுற்று போனான். மேலாளரை நினைக்கும் போது உடல் சூடேறி போனது. மீண்டும் தொலைபேசி மணி ஒலித்தது. அப்போதுதான் மாலாவின் நினைவு வந்தது. இன்று வர முடியாது என்று சொல்லிவிடலாமா? அப்படி அவளிடம் சொல்வதற்கு தைரியம் வரவில்லை. மனதும் இடம் கொடுக்கவில்லை. ஒலி வாங்கியை எடுத்து காதில் வைத்தான் தர்மதுரை. இப்ப மணி 1. உங்களுக்காக எவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருக்கிறது? வர வர நீங்க ரொம்ப மோசம். அப்படி என்ன பெரிய கணக்கு வச்சுக்கிட்டு உடனே வாங்க. மறுமுனையில் தீப்பொறியாய் கக்கினாள் மாலா. கோபப்படாத மாலா, நீ படுத்துக்க, நான் வந்து எழுப்புறேன். இன்னும் 10 பக்கம்தான் பாக்கி இருக்கு. 10 மணித்துளியில வந்துடுவேன். ஒலி வாங்கி மேசை மீது வைத்தான் தர்மதுரை. மீண்டும் மாலாவின் தொந்தரவை தவிர்ப்பதற்காகவும் அவளிடமிருந்து தப்பிப்பதற்காகவும் தொலைபேசி தொடர்பை துண்டித்து விட்டான். மீண்டும் ஒரு முறை தேநீர் அருந்தி கொண்டான். இன்னும் கொஞ்சமே கணக்கு பார்க்க வேண்டியிருந்தது. புரட்டி கொண்டிருந்தான். அப்போது மணி 3. கண் அயர்ந்து சொருகி கொண்டிருந்தது. அப்படியே பக்கத்து ஓய்வு அறைக்கு சென்று படுக்கையில் சாய்ந்ததுதான் தெரியும். ஆழ்ந்த நித்திரையில் மூழ்கிவிட்டான். எப்போதும் 1 மணி 2 மணிக்காவது வீட்டுக்கு வந்து சேர்ந்துவிடும் தர்மதுரை அன்று இரவு முழுவதுமே வராமல் போனது மேலும் கொஞ்சம் தவிப்பை அதிகப்படுத்திவிட்டது. தமயந்திக்கு கொஞ்ச நேரம் கூடி பிரிந்து கொண்டிருந்த கணவனும் மாலதியும் இரவு முழுவதும் சேர்ந்து வாழ துவங்கிவிட்டதாக உணர்ந்தாள். முன்தினம் மாலாவை சந்தித்த போது அவள் கூறிய பாசப்பிணைப்பு, அவர் எதிர்பார்த்திருக்கும் திருமண முடிவு நடந்து முடிந்து விடுமோ என்ற அச்சம் வெகுவாக அவளை பற்றி கொண்டது. பார்வை படுக்கையிலேயே புரண்டு கொண்டிருந்த அவள் விடிந்து விட்டதற்கான அறிகுறியாக லேசான வெளிச்சம் படரத் தொடங்கிவிட்டதை உணர்ந்தாள். அடைந்து கிடந்த காகம் சில கத்திக்கொண்டு ஓட தலைப்பட்டு விட்டன. தெருவில் பால்காரனின் மணியோசை கேட்டது. போர்வையை விலக்கி கொண்டு எழுந்தாள். பால் வாங்கி வைத்துவிட்டு தெருவுக்கு தண்ணீர் தெளித்து கோலமிட்டாள். அன்றைய குடும்ப வேலைகள் துவங்கிவிட்டன. நல்ல ஒரு குடும்ப பெண்ணாக வாழ நினைக்கும் தனக்கு கணவன் அப்படி அமையவில்லையே என்ற ஏக்கம் மட்டும் அவ்வப்போது தலை நீட்டிக்கொண்டே இருந்தது. ஓய்வு அறையில் அயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்த தர்மதுரை 7 மணிக்கெல்லாம் திடீரென விழித்து கொண்டான். அதற்கு மேல் அவன் படுத்து தூங்க விருப்பமில்லாது சுறுசுறுப்பை வரவழைத்து கொண்டு வெளியே வந்தான். இரவு முழுவதும் குடித்திருந்தால் 10 மணி வரை தூங்கி இருப்பான். தன்னை ஏமாற்றிவிட்ட மேலாளரின் திருட்டுத்தனங்களை கண்டுபிடித்து விட்டதால் அவனிடத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட்டு விட்டது. எப்படியேனும் அதற்கு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் அவன் இருந்ததால் மேல் நடவடிக்கை எடுக்கும் சுறுசுறுப்புக்கு தள்ளப்பட்டான். காவலாளி வாங்கி வந்த தேநீரை பருகினான். மேலாளர் தினம் எத்தனை மணிக்கு வரார்? காவலாளியை கேட்டான் தர்மதுரை. 9 மணிக்கு வருவார் ஐயா. நான் வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு 9 மணிக்குள்ள வந்துடுறேன். மேலாளர் முத்துசாமி வந்தா நிறுவனத்துக்குள்ள விடாத. நான் வந்த பிறகு உள்ளே விடு என்ற காவலாளிக்கு உத்தரவு போட்டுவிட்டு தானே சோப் நிறுவன காரை இயக்கி கொண்டு வீட்டுக்கு போனான். காலை 7:30 மணிக்கே காரை விட்டிறங்கி வரும் கணவனை பார்த்ததும் அதிசயித்து போனாள் தமயந்தி. காலை 10 மணி வரை தூங்கும் தர்மதுரையா விடிந்ததும் எழுந்து வந்து விட்டான்? கணவனை எதிர்கொண்டழைத்த அப்பொழுது பேசும் மனநிலையில் இல்லாததால் தமயந்தி கொல்லைப்புறத்துக்கு நகர்ந்து விட்டாள். நேராக குளியல் அறைக்குள் போனான். சிறிது நேரத்திலேயே குளித்து ஆடை அணிந்து வெளியேற தயாராகிவிட்டான். காலை மணி 8:30 தான் ஆகியிருந்தது.
அவனுடைய நடவடிக்கைகள் ஆச்சரியமூட்டிக் கொண்டிருந்தன. காலை சிற்றுண்டி தயாரித்து முடிக்கவில்லை தமயந்தி. அவசர அவசரமாக அதில் ஈடுபட்டிருந்தாள். தமயந்தி, எதிரே வந்து நின்றாள் மனைவி. அவளது மனதுக்குள் ஆயிரம் ஆயிரம் குறைகள் அமங்கிக் கிடந்தாலும் முதல் நாள் இரவு வீட்டுக்கு வராததை பற்றி கேட்டுவிடத் துணிந்தாள். ஏன் ராத்திரி வீட்டுக்கு வரல என்றாள். அதை உன்னிடம் சொல்லத்தான் கூப்பிட்டேன். நம்ம மேலாளர் முத்துசாமி நிறுவனத்துல பல லட்சங்களை கொள்ளையடித்திருக்கிறான். இரவு பூராவும் கண் விழித்து கணக்குகளை பார்த்தேன். இப்ப போய் அவன் கழுத்தை பிடித்து வெளியே தள்ளி போலீஸ்ல புகார் பண்ண போறேன். திருட்டு படவா, அவனை ஒழிச்சிட்டு மறு வேலை பார்க்கிறேன் என்று கோபத்தோடு சொன்னான் தர்மதுரை. இரவு பூராவும் நிறுவனத்தில் தங்கி கணக்கு பார்த்ததாக கூறும் கணவனின் வார்த்தைகளை நம்ப தயாராக இல்லை தமயந்தி. குடித்து பொறுப்பில்லாமல் ஊர் சுற்றி திரிந்த முதலாளியை ஏமாற்ற வாய்ப்புண்டு என்பதை அவள் மறுக்கவில்லை. இப்போதாவது தர்மதுரை விழித்து கொண்டதை பாராட்டி கொண்டாள். சாப்பிட்டுட்டு போகலாம், 5 நிமிஷம் இருங்க என்றாள். மேலாளர் முத்துசாமியை நிறுவனத்துக்குள் நுழையவிடக்கூடாது. அவன் வருவதற்குள் நான் போக வேண்டும். மதிய சாப்பாட்டுக்கு இன்றைக்கு வந்து விடுகிறேன் என்று கூறியபடி ஓட்டமும் நடையுமாக ஓடி சென்று காரில் ஏறி பறந்து விட்டான் தர்மதுரை. முழு நம்பிக்கையும் இழந்துவிட்ட தமயந்தியால் அவனது வார்த்தைகளை நம்ப முடியாமல் இருந்து போனாள். மேலாளர் முத்துசாமியின் வருகைக்காக காத்திருந்தான் தர்மதுரை. 9 மணிக்கு மேல் ஆகியும் பணிக்கு வரவில்லை. 10, 11, 12 மணி. மேலாளர் முத்துசாமி நிறுவனத்திற்கு வரவில்லை. உடனே ஒரு ஆளை அனுப்பி வீட்டை பார்க்க சொன்னான். மேலாளர் வெளியூர் போய்விட்டதாக வீட்டில் உள்ளோர் சொன்னதாக தகவலோடு ஆள் வந்தான். பொறுமை இழந்து விட்டான் தர்மதுரை. தவறு செய்ததில் இருந்து தப்பிப்பதற்காக வெளியூர் சென்றிருக்கிறான் மேலாளர். உடனே காவல்துறைக்கு புகார் செய்ய ஏற்பாடு செய்தான். காவல் நிலையத்துக்கு கிளம்பிவிட்டான். 13 லட்சங்களை கையாடல் செய்து விட்டதாக மேலாளர் முத்துசாமி மீது காவல்துறையிடம் புகார் மனு எழுதி கொடுத்துவிட்டு நேராக மாலதி வீட்டுக்கு காரை செலுத்தினான் தர்மதுரை. அப்போது மதியம் 1 மணி. மாலதியின் பங்களாவில் நுழைந்த போது பெரியவர் இல்லை, மாலதி மட்டுமே இருந்தாள். முகத்தை கோணலாக வைத்து கொண்டு வழக்கம் போல வரவேற்கும் குதூகலமின்றி மௌனமாக இருந்தாள். என்ன கண்ணு, கோபம் தீரலையா என்று செல்லமாக அவளது கன்னத்தில் தட்டினான் தர்மதுரை. அவளது உடல் கொஞ்சம் சிலிர்த்தது, உள்ளம் சில்லிட்டது. சோப் நிறுவனத்துல பெரும் கையாடல். மேலாளர் மீது காவல்துறையில் புகார் செய்துவிட்டு இப்போது நேரே உன்னை பார்க்கத்தான் வருகிறேன் என்றான் தர்மதுரை. கையாடல் நடக்கிற வரைக்கும் நீங்கள் கவனம் செலுத்தாமல் இருந்திருக்கிறீர்கள். ஏமாளியாக இருந்தால் யாரும் ஏமாற்றத்தான் நினைப்பார்கள் என்றாள் மாலதி பதிலுக்கு. அப்பா இல்லையா என்று கேட்டான் தர்மதுரை. வங்கிக்கு போயிருக்கிறார். 2 மணிக்கு மேல்தான் வருவார்கள் என்றாள் மாலதி. மாலதி தோள் மீது கை போட்டபடி சோஃபாவில் போய் உட்கார்ந்தான். மேலாளரை என்ன செய்தீர்கள்? போலீஸில் ஒப்படைத்து விட்டீர்களா? அவனை ஆளையே காணோம். எங்கே ஓடி ஒளிந்து விட்டான்? எங்கோ ஓடி மறைந்து விட்டான். எந்த மூலையில் ஓடி ஒளிந்தாலும் விடமாட்டேன். நிர்வாகி இல்லாமல் எப்படி நிறுவனம் நடக்கும்? ஒரு பெண் வேலை தேடி வந்தாள். அவளை மேலாளராக போட்டுக் கொள்கிறீர்களா என்றாள் மாலதி. முதல் நாள் தமயந்தி அவளை சந்தித்த போது வேலை வாங்கி தரும்படி கேட்டது அவளது நினைவில் இருந்ததால் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு கேட்டாள். யார் அந்த பெண்? நீ சிபாரிசு செய்தால் மறுக்க முடியுமா என்றான் தர்மதுரை. அந்த பெண் பெயர்? சிரமப்பட்டு நினைவுபடுத்தி பார்த்தாள் மாலதி. ஞாபகத்துக்கு வரவே இல்லை. அந்த பெண் வீட்டு விலாசத்தை கூட சொல்லவில்லையே என்று வருத்தப்பட்டு கொண்டாள். அந்த பெண் எப்படியும் சில நாட்களில் என்னை சந்திக்க வருவாள். அவளோடு உங்களை பார்க்கிறேன். நல்ல பெண்ணாக இருக்கிறாள். ஏதோ வறுமை, அதனால் தான் வேலை தேடுகிறாள் என்று மேலும் சிபாரிசு செய்தாள் மாலதி. தர்மதுரையின் மனைவிதான் அவள் என்பது மாலதிக்கு இன்னமும் தெரியாதே. ஒரு பெண்ணை மேலாளராக போட்டால் நிர்வாகம் சரியாக இருக்குமா? தொழிலாளர்கள் பயந்து வேலை செய்வார்களா என்று யோசிக்கிறேன் என்றான் தர்மதுரை. மாபெரும் பதவிகளை வகிக்கிறார்கள் பெண்கள். நாட்டின் அதிபதியாகவும் முதலமைச்சராகவும் இருக்கிறார்கள் பெண்கள். வீராங்கனைகளாகவும் பெரும் விஞ்ஞானிகளாகவும் இருக்கிறார்கள். பெண்கள் எந்த வகையில் குறைந்தவர்கள் என்று சண்டை பிடிக்க ஆரம்பித்து விட்டாள் மாலதி. மன்னிக்கடும் மாலதி, நான் சொன்னது தப்புதான். அந்த பெண் வந்ததும் வேலையில் சேர்த்து விடுகிறேன், போதுமா என்று மாலதியை சமாதானப்படுத்தினான் தர்மதுரை.
மதிய உணவு சாப்பிட வீட்டுக்கு வந்து விடுவதாக மனைவியிடம் கூறியது தர்மதுரையின் நினைவுக்கு வந்தது. மாலதி, நான் கொஞ்சம் வீட்டுக்கு போயிட்டு மாலையில் வருகிறேன் என்றான். நேற்று பூராவும் வரல, இங்கேயே சாப்பிட்டு விட்டு தங்கிட்டு போகலாம் என்று தடுத்தாள் மாலதி. நிச்சயமா சாயங்காலம் வர்றேன் மாலதி. முடியாது, உங்களுக்காக ஒரு புது சரக்கு வாங்கி வச்சிருக்கேன். ஒரு பெக் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்துட்டு போகலாம் என்றபடி பீரோவை திறந்து புதிய பாட்டிலை எடுத்து எதிரே வைத்தாள். எலும்பு துண்டை கண்டு எச்சில் ஊறி வாலாட்டும் நாயைப் போலானான் தர்மதுரை. முதல் நாள் குடிக்காத ஏக்கம் வேறு. மதிய உணவுக்கு வீட்டுக்கு போக வேண்டுமென்ற நினைப்பெல்லாம் மறந்து போய்விட்டது. கண்ணாடி குவளை, தண்ணீர் பாத்திரம் முதலியன கொண்டு வந்து வைத்தாள். அப்புறம் என்ன? கொஞ்சம் கொஞ்சமாக குடித்து கொண்டிருந்தான். கொஞ்சம் போதை ஏறவும் மாலதியையும் குடிக்கும்படி வற்புறுத்தினான். அவளும் கொஞ்சம் குடித்து கொண்டாள். அப்புறம் உம்மாளம்தான். மாலை வரை மாலதி வீட்டை விட்டு புறப்படவில்லை தர்மதுரை. மதிய உணவுக்கு கணவன் வீட்டுக்கே வருகிறேன் என்று கூறிவிட்டு சென்றதால் மிகுந்த மகிழ்ச்சியுற்று புது புது வகையான உணவு வகைகள் தயார் செய்து காத்து கொண்டிருந்தாள் தமயந்தி. எப்போதுமே மதிய உணவை சமைத்து சோப் நிறுவனத்துக்கு அனுப்பிவிடுவாள். வீட்டுக்கே அன்று சாப்பிட வருகிறேன் என்றதில் மாற்றத்தை கண்டு மகிழ்ந்திருக்க மனைவிக்கு மாலை வரை அவன் வீட்டுக்கு வராதது ஏமாற்றமாக இருந்தது. தர்மதுரை சோப் நிறுவனத்தில் இருக்கிறானா அல்லது வேறு எங்கும் போயிருக்கிறானா என்பதை தெரிந்து கொள்ள தொலைபேசியை நாடினாள். ஹலோ, வீட்டில இருந்து பேசுறேன். ஐயா இல்லையா? மறுமுனையில் இருந்த உதவி மேலாளர் பேசினார். ஐயா போலீஸ்ல புகார் மனு கொடுக்க போனார். இன்னும் திரும்பி வரலமா? ஐயா வர வரைக்கும் பத்திரமா கவனிச்சுக்கங்க. மேலாளரும் இல்லை, நீங்க தான் இப்போதைக்கு மேலாளர். கண்டிப்பா நடந்துக்கங்க என்று புத்திமதி சொல்லிவிட்டு ஒலி வாங்கியை வைத்து விட்டாள். நிறுவனத்தை சரிவர கவனிக்காமல் ஊர் சுற்றி கொண்டும் குடித்து கும்மாளம் அடித்து கொண்டும் இருந்தால் நாளடைவில் நிறுவனத்தை இழுத்து மூடும் நிலைதானே வரும். ஏன் இனி நிறுவன பொறுப்புகளை ஏற்று தானே நிர்வகிக்க கூடாது என்ற எண்ணம் தோன்ற ஆரம்பித்தது தமயந்திக்கு. நேரமாக ஆக தர்மதுரை இனிமேல் இரவு 2 மணி 3 மணிக்குத்தான் வீட்டுக்கு திரும்புவான் என்பது முடிவு கட்டி கொண்டாள். தான் சாப்பிட்டு விட்டு படுத்து கொண்டாள். அப்போது இரவு மணி 10க்கு மேல் ஆகிவிட்டது. இனிமேல் தர்மதுரைக்காக கவலைப்பட்டு காத்திருக்கப் போவதில்லை என முடிவு செய்து கொண்டாள். மெல்ல மெல்ல நிறுவன நிர்வாகங்களை ஏற்றுக்கொள்ளவும் திட்டமிட்டு கொண்டாள். கணவனுக்காக கவலைப்பட்டு கொண்டு இரவு முழுவதும் கண் விழித்து உடலை வருத்தி கொள்வதும் மனதை அல்லல் பட வைத்து வாழ்வை அலைக்கழித்து கொண்டிருப்பது தேவையில்லாத ஒன்று என்ற முடிவுக்கு வந்துவிட்டாள். கணவன் திருந்தி சரிவர குடும்பம் நடத்தினால் நடத்தட்டும், இல்லாவிட்டால் தன் வாழ்வை சரியான பாதையில் அமைத்து கொள்ள தயாராகிவிட வேண்டும் என்று தீர்மானிக்க தொடங்கிவிட்டாள். அவளது உள்ளத்தில் உறுதி தயாராகிவிட்டது. போர்வையை இழுத்து நன்றாக போர்த்தி கொண்டாள். சீக்கிரமாகவே தூங்கிவிட வேண்டும். இப்படி அவள் நினைத்த போது அழைப்பு மணி ஒலித்தது. கணவன் தர்மதுரை வந்திருப்பாரோ? தமயந்தி ஆவலோடு ஓடி சென்று கதவை திறந்தாள். ஏமாற்றம். அங்கே தர்மதுரையின் அண்ணன் தம்பி துரை நிற்க முடியாமல் தள்ளாடியபடி முழு குடியில் நின்று கொண்டிருந்தான். தம்பி இருக்கானா? குழறிய வார்த்தைகளால் கேட்டான். அவர் இன்னும் வரல. அவன் வந்திருக்க மாட்டான்னு தெரிஞ்சுதானே வந்தேன். அவன் வந்ததும் வந்து பாரு. அவர் வந்ததும் வந்து பாருங்க. இப்படி நடு ராத்திரியில வந்து தொந்தரவு பண்றது நல்லா இல்ல. எனக்கு இப்போ 2000 ரூபாய் பணம் வேணும். கொடுத்தீனா போயிடுறேன். வாசல் படியிலேயே உட்கார்ந்து விட்டான் தம்பி துரை. என்கிட்ட பணம் இல்ல. அவர்கிட்டயே கேட்டு வாங்கிக்கங்க. நீ பணம் கொடுக்க மாட்ட. நான் அவன்கிட்டயே கேட்டு வாங்கிக்கிறேன். அவன் பணம் கொடுக்கலன்னா துப்பாக்கியால ஒரே சூடு. தொலைச்சு கட்டிடுறேன். அப்புறம் எல்லா பணமும் எனக்கு தானே. குடிச்சிட்டு கண்டபடி பேசிக்கிட்டு இருக்காதீங்க. அவர்கிட்ட உங்க மிரட்டலையெல்லாம் வச்சுக்கங்க என்றபடி கதவை சாத்த போனாள் தமயந்தி. வினாடி நேரத்தில் படியை விட்டு எழுந்து கதவை தாண்டி வீட்டுக்குள் புகுந்து விட்டான் தம்பிதுரை. அவர் இல்லாத நேரத்துல இப்படி வீட்டுக்குள்ள புகுந்து கலாட்டா பண்றது நல்லா இல்ல. மரியாதையா போங்க வெளியில. என்னம்மா மரியாதை குறையுது? நான் உன் கணவனோட அண்ணன்கிறத மறந்துட்டு பேசாத. என்னை வீட்டை விட்டு வெளியே போக சொல்ல நீ யாரு? நீ வெளியே போ. இன்னும் கொஞ்ச நாள்ல உன்னை வெளியே துரத்திட்டு இன்னொருத்தியோட குடும்பம் நடத்த போறான் என் தம்பி. அது தெரியாம ஆடுறியே. நன்றாக சோஃபாவில்
சாய்ந்து உட்கார்ந்து கொண்டான் தம்பிதுரை. அவன் வந்ததும் பார்த்து பணம் வாங்கிட்டு தான் போவேன் என்றபடி சோஃபாவிலேயே படுத்து கொண்டு விட்டான். அதற்கு மேலும் அவனிடம் பேசிக் கொண்டிருக்க விரும்பாது தனது அறைக்குள் புகுந்து கதவை தாளிட்டு கொண்டு படுத்து விட்டாள் தமயந்தி. சோஃபாவில் கிடந்த தம்பிதுரை குரட்டை விட ஆரம்பித்து விட்டான். கணவன் வந்த பிறகு அவரது விருப்பப்படி நடந்து கொள்ளட்டும் என்று விட்டுவிட்டாள் தமயந்தி. இரவு 2 மணி. காரை நிறுத்திவிட்டு வந்த தர்மதுரை வீடு திறந்து கிடப்பதையும் விளக்குகள் எரிந்து கொண்டிருப்பதையும் பார்த்து அவசர அவசரமாக உள் நுழைந்தான். சோஃபாவில் தாறுமாறாக விழுந்து கிடந்த அண்ணன் தம்பிதுரையை சிறிது நேரம் உற்று பார்த்தான். சாத்தப்பட்டிருந்த தனது அறைக்கதவை தள்ளி பார்த்தான். தாழ்பால் போடப்பட்டிருந்தது. உள்ளே தமயந்தி அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தாள். கதவை இடித்தான். பலமாக தட்டினான். விழித்தெழுந்து கதவை திறந்தாள் தமயந்தி. அண்ணனைய நடு வீட்டுல படுக்க வச்சிருக்க என்று பலத்த கோபத்துடன் கேட்டான் மனைவியை. குடிபோதையில வீட்டுக்குள்ள புகுந்து படுத்துக்கிட்டு போக மாட்டேன்னு சொன்னா நான் என்ன செய்யறது? அவர் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ள முடியுமா என்றாள் தமயந்தி. சோஃபாவில் படுத்து முழு தூக்கத்தில் இருந்த தம்பிதுரையை வேகமாக தட்டி எழுப்பினான் தர்மதுரை. கண் விழித்து பல முறை கண்களை உருட்டி நன்றாக பார்த்துவிட்டு எழுந்து உட்கார்ந்தான் அண்ணன். வீட்டு பக்கம் வரக்கூடாதுன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்க? ஏதாவது பணம் தேவைன்னா சோப் நிறுவனத்துக்கு வந்து எங்கிட்ட கேட்க வேண்டியது தானே? முதல்ல எழுந்து வீட்டை விட்டு வெளியே போ. என்று கத்தினான் தர்மதுரை. என்னடா நீயும் மிரட்டுற? எனக்கு இப்போ 2000 ரூபாய் வேணும், கொடு, போயிடுறேன். பணமும் இல்லை ஒன்றும் இல்லை, எழுந்து வெளியே போ. ஏய், என் சொத்தையெல்லாம் உங்ககிட்ட தானே கொடுத்த, இப்போ என்ன விரட்டுற? இந்த பாருடா, எனக்கு மனைவி மக்கள் யாரும் இல்லை, நான் எங்கே இருந்தாலும் ஒன்று தான். என்னை அவமானப்படுத்தின உன்னை ஒழிச்சு கட்டிட்டு மறு வேலை பார்க்குற. நான் கஷ்டப்படும் போது உன்னை நல்லா வாழ விட்டுடுவனா? அண்ணன்கிற பாசம் கூட இல்லாமல் வீட்டை விட்டு வெளியே போக சொல்கிறியா? தம்பிங்கிற ஒருத்தனே இல்லாமல் செஞ்சிடுவேன். ஒரு குண்டு போதும், சீக்கிரம் நடக்கும் பாரு. உன் மிரட்டலை தெரு நாய்கிட்ட வச்சுக்க, போ வெளியே. போக மாட்டேன், 2000 கொடுத்தா தான் போவேன். எழுந்த தம்பிதுரை மீண்டும் சோஃபாவில் உட்கார்ந்து கொண்டான். கோபமுற்ற தர்மதுரை வேகமாக சென்று கையை பிடித்து கதவருகே இழுத்து சென்றான். கழுத்தை பிடித்து வெளியே தள்ளினான். தள்ளிய வேகத்தில் படிகளில் இடறி தடால் என்று போய் விழுந்தான் தம்பிதுரை. ஏய், என்னை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிட்ட, உன்னை உலகத்தை விட்ட தள்ளிடுறேன்டா, உன்னை இனிமே வாழ விடமாட்ட உறக்க கத்தி கொண்டிருந்தான் அண்ணன். கதவை மூடி தாழிட்டு விட்டு விளக்குகளை அணைத்து விட்டு அறைக்குள் சென்று படுத்து கொண்டாள் தமயந்தி. படுத்து கொண்டான். தமயந்தி எதுவும் பேசவில்லை. கணவனும் எதுவும் பேசவில்லை. அடுத்த வினாடி நல்ல உறக்கத்தில் ஆழ்ந்து விட்டான் தர்மதுரை. அவளுக்குத்தான் தூக்கம் வராமல் புரண்டு புரண்டு படுத்து கொண்டிருந்தாள். இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். தேங்க்யூ.